ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரோவா வியூஸ் 786. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டவே மாட்டுது அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இல்லைன்னு அப்படின்ற அர்த்தம். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் நிறையா இருந்தாலும் அதிர்ஷ்டம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய காரணங்கள் மிக அதிகமாக இருக்குது. அதில் ஒன்று என்னன்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம், அடுத்தது வாஸ்துல இருக்கக்கூடிய தோஷம், பூர்வ ஜென்ம வினையில் ஏற்படக்கூடிய தோஷத்தாலையும், அடுத்தது நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவத்தாலையும் நமக்கு அதிர்ஷ்டம் வரவே வராது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம சரி செஞ்சு தான் ஆகணும். அடுத்தது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும், கெடுதல் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடையே அவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் வரவே வராது. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டாலுமே அந்த அதிர்ஷ்டம் நமக்கு வராது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் சேர்ந்து யாரை கெடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு அதிகமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் போயிடும். அடுத்தது யாரை நம்ம பொறாமப்படுறோமோ பார்த்து அவங்களுக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் அவங்களுக்கு போய் நம்ம கண்ணு முன்னாடி அவங்க மேலே நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்து மறுபடியும் பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர இந்த விஷயத்துலேருந்து மாற முடியாது. இதுதான் யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்க விஷயம். இந்த பிரபஞ்சம், இந்த குபேர பிரபஞ்சம் நீ என்னத்தை கொடுக்குறியோ அதை திருப்பி கொடுக்கும். அப்போ இன்னொருத்தவங்களை பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டீங்கன்னா அந்த விஷயம் மறுபடியும் உங்களுக்கே தான் திரும்பி வரும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை இதோட மாற்றிக்கோங்க அப்படின்றத விஷயத்த சொல்லிட்டு இந்த டாபிக்குள்ளே போவோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது மயில் இறகை பற்றி தான். மயில் இறகு அப்படின்ன உடனே நமக்கு சின்ன வயசுடைய ஞாபகம் வரும். மயில் இறகை நம்ம புக்லேயே நோட்லேயே வச்சோன்னா அது குட்டி போடும் அப்படின்ற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை நிறைய பேர் செய்யவும் செஞ்சுருப்போம். அப்புறம் நம்ம வளர நம்ம தெரிஞ்சிட்டு இருப்போம் மயில் இறகு குட்டி போடாது, அதனால் அதை பயன்படுத்துறத நம்ம தவிர்த்துட்டோம். குட்டி போடுறது அப்படின்றது உடைய அர்த்தம் இன்னொரு உயிரை கொடுக்கறது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இந்த மயில் இறகை நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த பொருள் பல மடங்காக பெருகுன்றது தான் நம்ம முன்னோர்கள் மறைமுகமாக சொல்லி வச்ச விஷயம். இப்போ இந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய புக்கில் இந்த மயிலிறகை வைங்க குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டினதுடைய அர்த்தம் என்னென்னா, இப்போ படிக்கிறதுல மந்தமாக இருக்கிற குழந்தைங்க இந்த மயிலிறகை படிக்கிற புக்கில் வச்சு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த மயிலிறகுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் நம்மளுடைய மூளை திறனை அதிகரிக்கும் அப்படின்ற அர்த்தம். அப்போ படிப்பில் நாட்டம் இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பில் நாட்டம் ஏற்படும், அப்படின்னு நினைவாற்றலை அதிகப்படுத்தும் அப்படின்ற அர்த்தம் தான் இந்த நம்ம முன்னோர்கள் மறைமுகமாக சொல்லி வச்ச விஷயம். இப்போது இந்த மயில் இறகால செய்யப்பட்ட இந்த விசிறியை பெரும்பாலானவங்க வச்சு யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மயில் இறகு இருக்கிற இடத்துல நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்றதும், அடுத்தது காற்றை சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கை விசிறியை அதிகமாக பயன்படுத்துகிறத வழக்கமாக வச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது அதையும் காட்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்தும். இந்த விசிறியால விசிறும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியை சமநிலைப்படுத்த முடியும். அது என்னன்னு பார்த்தோன்னா, பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதத்தையுடைய ஆற்றலை நம்ம சமநிலைப்படுத்திட்டாலே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீந்துரும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துக்களை சமநிலைப்படுத்தவும் முடியும் அப்படின்ற விஷயமும் இருக்கு. திருமணமான தம்பதிகள் ஒரு சிலருங்க எப்பயுமே சண்டை சச்சரவோடு இருப்பாங்க. அடுத்தது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமாக நிறைவேற்றிருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மயில் இறகை தன்னுடைய படுக்கை அறையில் வச்சுட்டு வந்தோன்னா அந்த மயில் இறகுலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இவங்களுடைய மனநிலையை மாற்றி இவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை மேம்படுத்தும் அப்படின்ற விஷயமும் இருக்குது. அடுத்ததாக இப்போ இந்த மயிலிறகை நம்மளுடைய லிவிங் ரூம், ஹால் அந்த மாதிரியான இடத்துல வைக்கும் பொழுது நம்ம வாஸ்து பிரச்சனையும் சரி செஞ்சிடலாம். அதே மாதிரி அந்த மயிலிறகை இருக்கிற இடம் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஹாலுன்றது பெரிய ஏரியாவாக இருக்கிறதால அந்த இடத்துல ஒரு மயிலிறகு அந்த மாதிரி வைக்காமல் ஒரு 4-5 ஒன்றா சேர்த்து ஒரு பஞ்சாக வச்சிங்கன்னா இன்னும் அதிகமான பவர் இருக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. வீட்டுக்கு நுழையும் பொழுதே நம்ம அந்த மயிலிறகை பார்த்துக்கிட்டு உள்ளே வந்தாலோ இல்லை வீட்டிலேருந்து வெளியே போகும்பொழுது
இந்த மயிலிறகை பார்த்துட்டு போனாலும் நம்மளுடைய அன்னைய தினத்துக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்து பாசிட்டிவாக முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குது. மயில் பார்க்கறதுக்கு மட்டும் அழகு இல்லைங்க, நம்மளுடைய மதிப்பையும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி நம்மளையுமே அழகான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை இந்த மயிலிறகு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ பொருளை நம்ம ஹேண்ட்பேக்கு பர்ஸு எல்லா இடத்துலையும் வைக்கிறோம், அதோடு சேர்த்து இந்த மயிலிறகை ஒரு சின்ன பகுதியை நம்ம ஹேண்ட்பேக்கு பர்ஸில் வச்சுக்கிட்டா அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம பூஜை அறையில் இந்த மயிலிறகை எப்படி பயன்படுத்துறதுன்றதை பார்ப்போம். அடுத்ததாக இந்த மயிலிறகை நம்ம வீட்டில் இருக்கிற முருகர் புகைப்படத்துக்கு வச்சோன்னா அந்த முருகர் இதுடைய தாத்பரியம் என்னன்னு பார்த்தோன்னா, மயில் முருகப்பெருமானுடைய வாகனம். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணதால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே பலன் இந்த மயிலிறகை நம்ம வீட்டில் வச்சு வழிபடும் பொழுதும் கிடைக்கும். அந்த கந்தசஷ்டி கவசத்தையும் 36 தடவை பாராயணம் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் இருக்குது. அதை பற்றி நான் தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மயிலிறகை முருகப்பெருமானுடைய படத்துக்கு வச்சுட்டு இருந்தோன்னா நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அடுத்ததாக இந்த வீடியோவுடைய மெயின் மோட்டோவே என்னன்னு பார்த்தோன்னா, பணத்தை இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. இந்த மயில் இறகை ஒரு கருநீல கலர் வெல்வெட் துணியோ இல்லைனா பட்டு துணியிலையும் நீங்கள் இந்த மயில் இறகை வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களுடைய காசுகளோ அடுத்தது தங்க காயின்களோ தங்க நகைகளோ வச்சிங்கன்னா இது பல மடங்கு ஆகுன்ற கூற்று இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த பதிவு தொடங்கிறதுக்கு முன்னாடியே சொன்னால் மயில் இறகு குட்டி போடும் அப்படின்ற தாத்பரியம் உண்மைதான் அப்படின்றதுக்கு. அப்போ குட்டி போடுனா இதுக்கு மேலே வைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் பல மடங்காக பெருகுன்ற அர்த்தம். இப்போ இந்த மயில் இறகுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடிய பணமோ இந்த தங்க நகைகளோ உங்களுக்கு இரட்டிப்பாகும், பல மடங்காக பெருகும் அப்படின்ற தாத்பரியம் இருக்குது. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.